எல்லாரும் உட்காந்தா நல்லா இருக்கும். இல்ல உட்காரலன்னா ஏதோ அவசரத்துல நிக்கிற மாதிரியா இருக்கு. ரொம்ப டைட் பண்ணது, டைட் பண்ணி சேர்த்துங்க, கிளம்புற மாதிரியா இருக்கு. அதுக்காக நேரம் பண்ணிக்கிட்டு எல்லாரோட ரெக்வஸ்ட் தான். என்னோட பெயர் ராமன். வந்து 1980-82 KCS பள்ளி மாணவன். A2 வகுப்பில் படித்து அதன் பிறகு மாநில கல்லூரியில் BSc, பச்சையப்பன் கல்லூரியில் MSc PhD முடித்து இன்று லக்ஷ்மண் சுதி இசைக்குழு நிர்வாக பணியாளராக இருக்கின்றேன். எனக்கு ஒரு மகன். சவுண்ட் இன்ஜினியரிங் மற்றும் இசை பயிற்சி AR ரஹ்மான் மியூசிக் காலேஜில் படித்து வருகின்றார். உங்கள் ஆசீர்வாதத்துடன் இங்கே வேடந்தாங்களுக்கு பறவைகள் திரும்பி வந்தது போல் ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அனைவரையும் பழைய முகங்களை மீண்டும் ஒரு மகிழ்ச்சியோடு சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அசோக் டேவிட்சன் மற்றும் கதிர்வேலு மற்றும் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு பேர் இதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்ததற்கு முதற்க நன்றி. இந்த முன்னாள் மாணவர் கூட்டம் சந்திப்பு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். சென்ற வருடம் இதே முன்னாள் மாணவர் கூட்டத்தை கூட்டும் பொழுது ஒரு வேண்டுகோள் வைத்தோம். நமது தண்டையார்பேட் பகுதியில் மிகவும் கவலையான நிலைமையில் இருக்கும் மெர்சி நிகேதன் என்ற ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த நிறுவனத்திற்கு நிறைய நிதி தேவைப்படுகின்றது. அவர் அதை நடத்தும் நண்பர் திருவாளர் லாசர் அவர்கள் அதை மிகவும் கடின முயற்சியுடன் நடத்தி வருகின்றார். அவர் துபாயில் நல்ல வேலையில் பணியாற்றி வந்தார். அவருடைய மகன் இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் அந்த வேலையை நல்ல வேலையை உதவிவிட்டு தன்னுடைய மகனுக்காக சென்னை வந்து ஒரு மென்டலி சேலஞ்சு, பிசிக்கலி சேலஞ்சு அந்த பள்ளியை உருவாக்கினார். அதில் பிற மாணவர்களையும் சேர்த்து அவர்களுக்காகவும் அவர் உழைத்து ஒரு பள்ளியை நடத்தி வந்தார். பின்னர் அது ராயபுரம் அர்த்தன் ரோடில் இயங்கி வந்தது. ஒரு சில குறிப்பிட்ட காரணத்துக்காக அங்கே அந்த பள்ளி தொடர்ந்து நடத்த முடியாத நிலையில் அவர் அந்த பள்ளியை தண்டையார்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் உள்ள தெருவில் ஒரு வாடகை இடத்தில் நடத்தி வருகிறார். சென்ற ஆண்டு அந்த கட்டிடத்தை வாங்குவதற்கு அந்த இடத்தின் உரிமையாளர் உதவும் சில நண்பர்கள் உதவியுடனும் அவர் அந்த இடத்தை இப்பொழுது வாங்கி இருக்கிறார். ஒரு பகுதி கடன் சுமையும் அவருக்கு உள்ளது. 40 குழந்தைகள். அதாவது அவரு துபாயிலிருந்து வந்து தன்னுடைய குழந்தைக்காக அந்த நிறுவனத்தை நடத்தி வந்தார். இடையில் அவருடைய குழந்தை தவறிவிட்டது. இருந்தாலும் அந்த பள்ளியை மூடாமல் பிற குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்ற நிலையை யோசித்து அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். அவர் திரு லாசர் அவர்கள் அவருக்கு நம்முடைய சந்திப்பில் ஒரு பயன் அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதுவே நம்ம அனைத்து நண்பர்களையும் நிலையாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். அந்த பள்ளியை தன்னுடைய குழந்தையின் பிரிவிற்கு பிறகு அவர் நடத்துவது என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும். அந்த ஏழ்மையான நிலைமையில் அந்த பள்ளியை நடத்துவது எல்லோரும் அங்கே சென்று அங்கே பார்த்தால்தான் அதனுடைய நிலைமை புரியும் என்று உங்களை நேரில் சென்று அங்கே பார்க்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். மற்றபடி அனைவரும் இங்கே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கூட்டம் ஒவ்வொரு வருடமும் திரு பரணி அவர்கள் கூறியது போல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று அது சிலருக்கு பயன்பட வேண்டும் என்பது
வேண்டுகோளாக எடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.